பால் பாக்கெட்டில் பல்லி இருந்து மிளகு சீரகத்தோடய அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, நல்லா செவந்து கிடைக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ நினச்சாலும் மருதாணி வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் இந்த மாதிரி பயிர் வகைங்க ஏதாவது நம்ம சமைக்கும்போது அதெல்லாம் மீதியாச்சு சூப்பரான ஸ்நாக் நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்கள். பெப்பர் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான் மயோனீஸ் நமக்கு கிடைச்சிரும். நம்ம பால் வாங்கும்போது என்ன செய்வோம், அப்படியே எடுத்து அதை பாத்திரத்தில் ஊற்றி டீயோ காஃபியோ போட ஆரம்பிச்சிருவோம். இல்லைனா அப்படியே பால் காய்ச்சி வைக்கவும் ஆரம்பிச்சிருவோம். இல்லைனா தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணுவோம். இனி அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு தடவை நியூஸ் போட்டிருந்தாங்க, ஒரு பெரிய பால் கம்பெனி அது. அந்த கம்பெனியோட பால் பாக்கெட்டில் பல்லி இருந்ததா நியூஸ் வந்திருந்தது. அதை பார்த்ததுலேருந்து நான் அன்னையிலேருந்து பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எந்த பால் பாக்கெட் வாங்கினாலும் அதில் வந்து சின்ன சின்ன பூச்சியும் ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் சின்ன சின்ன தூசியும் வரும். இன்றைக்கி கூட நான் பால் ஃபில்ட்ரு பண்ணேன் பாருங்கள், 2 டஸ்ட்டு வந்திருக்கு இதில். இதே மாதிரி நீங்கள் எப்போ பால் வாங்கினாலும் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. எனக்கு கண்டிப்பாக அந்த பழக்கம் இருக்குது. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் காஃபியோ டீயோ போட்டு எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுப்பேன். நான் அது பக்கத்தில் தான் இருக்கும். அதை குடிக்க மாட்டேன். உடனே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அது மேலே ஏடு மாதிரி வந்திருக்கும். அது குடிக்க பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு அது ஒரு சிலர் தள்ளிட்டு குடிப்பாங்க, ஒரு சிலருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. திரும்பவும் வடிகட்டிட்டு தான் அதை குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தூக்கி ஒரு தடவை வேகமாக அதை ஆற்றிட்டோன்னா அந்த ஏடு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது அதில் வந்து எதுவுமே இருக்காது. ஏடு ஃபார்ம் ஆகாது, உடனே ஃபார்ம் ஆகாது. சூடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இதில் இன்னொரு டிப்பு இருக்குது. இந்த டிப்பில் இன்னொரு டிப்பு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற காஃபியோ டீயோ வந்து நம்ம ஆற்றாமல் குடிக்கிறத விட ஆற்றிட்டு அந்த மாதிரி குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரசத்துக்கு எப்போவும் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தட்டி போடுவோம். அந்த மாதிரி போடும்போது உண்மையாகவே ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் மிளகு சீரகத்தோடய அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து சப்பாத்தி தோசைலாம் பண்ணும்போது ஒரு சில டைம் என்ன ஆகுனா, இது நிறைய பேர் தெரிஞ்ச டிப்ஸ் தான். ஒரு சில டைம் நமக்கு அது வெள்ளையாகவே வரும். அது வந்து சப்பாத்தியும் சரி தோசையும் சரி கொஞ்சம் கலராக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வெள்ளையாக வரும்போது என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கலராக நல்லா செவந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒரு சில டைம் நமக்கு மருதாணி வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த டைம் அந்த இலையும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதை அரைச்செல்லாம் வைக்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ நினச்சாலும் மருதாணி வைக்கலாம். மருதாணி வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. எப்பவும் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எப்படி வச்சுருக்கோமோ இந்த மாதிரியோ இல்லை வேறு சைஸ்லையோ தட்டியோ உருட்டியோ ஏதோ மாதிரி எடுத்து நிழல்லையே நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இலை கிடைக்குதோ எல்லாம் ஒரே டைமில் அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பணத்தை யாராவது தூக்கி குப்பையில் போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க இல்லையா? ஆனால் நம்ம அதை தாங்க செய்கிறோம். நம்ம கீரைலாம் வாங்கிட்டு வரும்போது கீரையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்டெல்லாம் தூக்கி கீழே போட்டுரும். இனி அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. கீரைலாம் போடாதீங்க. நல்லா அந்த வேர்ப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த சாரெல்லாம் இதில் இறங்கிடும். அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா அது சூப்பாக கூட வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அன்றைக்கி ஏதாவது ஒரு காயோ பொரியலோ குழம்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து அதை கலந்துடலாம். நான் கூட அந்த மாதிரி தான் கலந்து எப்போவுமே கீழே போட மாட்டேன். எப்போவோ அன்றைக்கி என்ன செய்கிறேனோ அதில் கலந்துடுவேன். தண்டு கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்தால் அதை சூப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எலசாக இருந்ததுன்னா இந்த பொரியலில் குழம்புல இதில் வந்து கலந்துருங்க. நாம் என்ன தான் பார்த்து சமைச்சாலும் ஒரு சில டைம் நமக்கு மீதி ஆகிடும். அந்த மாதிரி மீதி ஆகும்போது அதை அப்படியே 100 டைம் அவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் போராக தான் இருக்கும். அதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே உங்கள் வீட்டுங்களில் பொரியல் இந்த மாதிரி பயிர் வகைங்க ஏதாவது நம்ம சமைக்கும்போது அதெல்லாம் மீதி ஆச்சுன்னா அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதை வந்து எந்த ஒரு நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி மாவில் இதை உருண்டை பண்ணி இதை அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இல்லைனா இட்லி மாவு இருந்தாலும் அதில் நீங்கள் அப்படியே முக்கிய ஆயிலில் போட்டு எடுக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்நாக் நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்கள். இப்போல்லாம் நியூஸில் அங்கே அதை சாப்பிட்டு இதாச்சு, இங்கே இதை சாப்பிட்டு இதாச்சு, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு இந்த மயோனீஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்கள் அதில் நிறைய பேர் இப்போ இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடணுன்னாலாம் கிடையவே கிடையாது. ஒன்று வேக வச்ச முட்டை இல்லைனா ஆஃப் பாயில் முட்டை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு வினிகரும், ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் மயோனீஸ் நமக்கு கிடைச்சிரும். இதில் நமக்கு தெரிஞ்சு நம்ம எந்த கெடுதலான பொருளும் இதில் சேர்க்கவே இல்லாதனால நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் பயம் இல்லாமல். இப்போ இருக்க பிள்ளைங்க இதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம இதை தைரியமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நிறைய டிப்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.